அப்படியே காடுகளுக்குள்ளே போகுது. அதனுடைய கால்கள் மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ உங்களால் ஓரளவு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கேரள எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆனைக்கட்டி அப்படின்ற ஒரு இயற்கை வாழிடத்தை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பொதுவாகவே இந்த மாதிரி ஜங்கல் லவ்வர்ஸ் காடுகள் வேணும், காடுகளுக்கு உள்ளே போகணும் அப்படின்னாக்க இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசனக்குடி, முதுமலை போன்ற இடங்களுக்கு தான் போவாங்க, இல்லைனா வால்பாறை போவாங்க. ஆனால் பல பேருக்கு தெரியாத இந்த ஆனைக்கட்டியிலேருந்து ஒரு சீக்ரெட் ரோட் இருக்குங்க. அதாவது இந்த கேரளாவிலேருந்து தமிழ்நாடு போகிறதுக்கு ஆனைக்கட்டியிலேருந்து காரமடை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு வழி பாதையில் தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையாலுமே இந்த இடம் பல பேருக்கு தெரியாத ஒரு இடமாக தான் விளங்குது. ஏன்னா இந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ன்றது இரவு ஒரு 9 மணி இருக்குங்க. இதுக்கப்புறமா இங்கே முழுக்க முழுக்க ஆட்சி செய்யக்கூடியது இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகள். இந்த ரோட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்டிஷன் வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அது தாண்டினதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் மிக மிக அடர்ந்த வனசாலையில் தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம். இந்த வனசாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ஊட்டி போகிறதுக்கு மேட்டுப்பாளையம் போகலாம். அப்படி இல்லைனாக்க கெத்தை வழியாக இன்னொரு ஒரு வழிப்பாதையும் இருக்குது. ஆனால் அது முழுக்க முழுக்க காடுகள் கொண்ட ஒரு பகுதி அப்படின்றனால பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த வழியுமே அந்த கெத்தை வழிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். கெத்தையில் என்னென்ன வனவிலங்குகள் இருக்கோ அந்த நடமாட்டம் இங்கேயும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நீங்களும் என் கூட இந்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. இந்த பயணத்தில் நமக்கு என்னென்ன மாதிரி விலங்குகள் கிடைக்க போகுது, நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்மளுடைய சேனல் ஜங்கல் டேட்டாபேஸ் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே இது வரைக்கும் நிறைய காடுகளை நாம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானதே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து கோயம்புத்தூர் காரமடை வழியாக போகிறதுக்கு இங்கேயே ஒரு சைன் போர்டு வச்சுருக்கதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வழி அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காட்டு வழி பாதையாக தான் இருக்குது. ஆனைக்கட்டி வந்தவங்க எல்லாருமே மெயின் ரோடு வழியாக தான் வருவாங்க. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து தடாகம் வந்து தடாகம்லேருந்து கேரளா செக் போஸ்ட் வழியாக வருவாங்க. ஆனால் இந்த வழிங்கிறது நம்மளை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி பரிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த ஒரு பாதையும் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இதோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு சைன் போர்டும் இருக்குது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். இந்த சைன் போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இருக்கிறது கேரள மாநிலம். இந்த கேரள மாநிலம்ல இருந்து நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூருக்கு உள்ள நம்ம என்ட்ராகிறோம். அதை வரவேற்கிற விதமா வெல்கம் டு தமிழ்நாடுன்னு இங்கேயே ஒரு சைன் போர்டும் வச்சிருக்காங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்டோங்க. இன்னும் ஒரு சில மீட்டர்கள்லயே முதன்மை சோதனை சாவடி வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்தால் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இங்கேருந்து அதுக்கப்புறமா நம்ம போக போகிற ஒரு 12 கிலோமீட்டரும் மிக மிக அடர்ந்த வனப்பாதையில் தான் நம்ம பயணம் செய்வோம். ஸோ நான் சொன்ன செக் போஸ்ட் அப்படின்றது எனக்கு முன்னால் இருக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட்டை கடந்து இப்போ நம்மளுடைய ஜங்கல் அட்வென்ச்சர் ரோட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு காடுகளுக்குள்ளான எல்லா லட்சணமும் இங்கிருந்தே நீங்கள் தொடங்குறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னால் நம்ம வந்த பாதைகளில் நிறைய இடங்களில் மின் விளக்குகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதுக்கப்புறமா இது முழுக்க முழுக்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்றனால எந்த இடத்துலையும் லைட் வச்சுருக்க மாட்டாங்க. குறிப்பாக இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகளுக்கு வெளிச்சம் ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்றனாலேயே இந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க. நான் முழுக்க முழுக்க காடுகளுக்குள்ளேயே பயணம் செய்கிறவன் அப்படின்றனால மிக மிக அடர்ந்த காடு பகுதிகளான பந்திப்பூர், முதுமலை, மசனக்குடி போன்ற காடுகளுக்கு சற்றும் சளைக்காதது தான் அதுவும் நம்ம காரமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வனவழி சாதை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடங்களில் தொகுப்பாயினால் நிறைய அடர்த்தியான மரங்களை பார்க்க முடியுது.
இந்த மாதிரி வனவழி பாதைகளில் யானைகள் திடீர்னு குறுக்கிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சாலைக்கு இருமருங்கிலும் ஒரு குழிகள் வெட்டப்பட்டிருக்கதை நிறைய வீடியோக்களில் நானும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குன்றனால கிராமவாசிகள் எல்லாமே பொதுவாகவே டூ வீலரில் தான் அவங்க வந்துட்டு போவாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு காரணம் குறித்து தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடும் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களுடைய அமைப்பை பார்த்தாலே தெரியும். பொதுவாக காடுகளில் மட்டுமே இந்த மாதிரி, அதுவும் இது நல்ல ட்ரை சீசன், கோடைக்காலம் அப்படின்றனால ரொம்பவே பழுப்பு நிறமாகிட்டு இருக்குங்க. பகலில் வந்தோம்னா ஒரு வேளை நமக்கு கொஞ்சம் செழிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் நம்ம வர்றதுக்கு உண்மையாலுமே ஒரு மர்மமான விடமாக தான் இது இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் ரூட் அப்படின்றனால சரக்கு வாகனங்கள் மட்டும் இந்த ரோட்டில் வரதை என்னால் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. பொதுவாக வெளியூர் கார்களுக்கு இந்த காடுகளுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளது உள்ளூர் வண்டி அப்படின்றனால, அது மட்டும் இல்லாமல் நம்ம காடுகளுக்குள்ளே நிறையவே பயணம் செஞ்சுட்டு இருக்க அனுபவம் இருக்குது அப்படின்றனால நம்மளால் இந்த ரோட்டில் இன்றைக்கி வந்திருக்க முடிஞ்சிருக்கு. காடுகள் எப்போவுமே நிசப்தமாக இருக்கும் பகலில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுங்களுக்குள்ளே இங்கே வாழக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ காடுகள் ரொம்பவே நிசப்தமாக இருக்குது. இந்த எந்த வளைவுகளில் வேணாலும், எந்த மிருகங்கள் வேணாலும், எந்நேரம் வேணாலும் குறுக்க வரலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. நிறைய இடங்களில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெயின் ரோட்லேயே காட்டு யானைகள் கூட்டமாக நிற்கிறத பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே கெத்தை முள்ளின்னு அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கனால அங்கே வாழக்கூடிய பிரெடேட்டர்ஸ், ஏன் புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளின் நடமாட்டம் கூட இந்த இடத்துல இருக்கிறதாகவும் சொன்னாங்க. சரியாக ஒரு 100-200 மீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீர்வழி பாதைகள் மாதிரி குறுக்கிடுதுங்க. ஒருவேளை மழை நேரத்தில் இங்கே வெள்ளோட்டம் அதிகமாக நீரோட்டம் போகும்போது அதுங்க போடுறதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி தான் இது எல்லாமே என்னுடைய கண்ணில் படுது. இதை பாருங்கள், எனக்கு முன்னால் திரும்பவும் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி வருது. ஆனால் மழை நேரங்களில் வந்தால் இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், ஒரு மலை வழி பாதை மாதிரி தான் இருக்குது. ஒரு பொட்டு வெளிச்சம் கூட எங்கேயுமே கிடையாதுங்க. உண்மையாலுமே நம்ம போகிற இந்த பாதையை தாண்டி ஒரு 5 மீட்டர் தூரத்தில் ஏதாவது ஒரு விலங்குகள் நடந்தால் கூட நம்ம கண்ணுக்கு சிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்துட்டே இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு காட்டு முயலுங்க, நல்ல பெருசு, சாலையை தாண்டி ஓடிச்சு. வேறு ஏதாவது விலங்குகள் வருமானு நம்மளும் ஒரு 10 செகண்ட் இந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு செகண்ட் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்க. நம்ம அது எல்லாத்தையுமே எதிர்பார்த்து தான் வரணும். இந்த இடத்துல அந்த மரங்களுடைய இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த வெயில் நேரத்துலையும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ நான் குன்னூரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. அதுக்கு காரணம் இங்கே சுற்றி முற்றி இருக்கக்கூடிய இந்த அடர்ந்த மரங்கள். இந்த மரங்களுடைய குளிர்ச்சியில் தான் இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாகவே நல்லாவே அந்த குளிர்ச்சியை உணர முடியுது. குறிப்பாக இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ காடுகள் அப்படின்றது மழை நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி சம்மர் சீசனில், ட்ரை சீசனில் வேறு மாதிரி இருக்கும். பொதுவாகவே விலங்குகளுடைய நடமாட்டம் இந்த சம்மர் சீசனில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காடுகளில் அதுங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் உணவு பற்றாக்குறையும் இருக்க காரணத்தால் இந்த மாதிரி நேரங்களில் அதுங்க இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது.
நான் கூட சாதாரணமாக இருக்குன்னு தாங்க நினச்சேன். ஆனால் இந்த காடுகள் பாருங்கள், ஒரு வளைவுகளும் அவ்வளோ ஒரு திருப்பமாக, அதே நேரத்தில் மேடு பள்ளம் நிறைஞ்சதா உண்மையாலுமே ஒரு திகிலூட்டக்கூடிய வகையில் தான் இந்த காடுகள் இருந்தது. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இந்த ஆலமரத்தில் திடீர்னு ஒரு சலனம் ஏற்பட்டதுங்க. ஏதோ ஒரு வனவிலங்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் இது எவ்வளோ பழமையான மரம்னு பாருங்கள், எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு. இதுங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. எத்தனையோ காற்று, மழை, புயல், எவ்வளவோ விலங்குகளை பார்த்துருக்கோம். உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த ரூட்டை பற்றி எங்களுக்கே பரிந்துரை பண்ணார். உண்மையாலுமே அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் பேர் சொல்ல வேணாம் அப்படின்ற காரணத்தால் மட்டும்தான் நான் அவருடைய பேரை சொல்லலை. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இதுவரைக்கும் நம்ம சேனலில் போடாத சில காட்டு வழி பாதைகளை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுடைய சேனலில் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல உங்களால் ஒரு பைசன் போகிறத உங்களால் பார்க்க முடியும். அது பாருங்கள், மரத்தை ஒடிக்கிற அந்த சவுண்டுமே எனக்கு கிளியராக கேட்குது. அதோட கால் தெரியுது பாருங்க. பா, ஸோ இப்போ உங்களால் ஓரளவு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதே காடுகளுக்குள்ள இன்னும் எத்தனை வனவிலங்குகள் இப்படி இருக்குன்னு தெரியல. எவ்வளோ பெரிய பைசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு பைசன் உண்மையாலுமே ரொம்ப நாள் ஆச்சு நான் காடுகளுக்குள்ளே போய். இதுவே நம்ம போகிற இந்த மெயின் வழிபாதையில் அது நின்றுருந்தா அதனுடைய ஃபுட்டேஜ் நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காடுகளுக்கு 2 மருங்கிலும் இன்னும் எத்தனை வனவிலங்குகள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கின்றத நம்மளால் அனுமானம் பண்ண முடியாது. நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் காடுகளுடைய அரசன் அப்படின்னு நான் காட்டு யானைகளை தான் என்றைக்குமே குறிப்பிடுவேன். அந்த காட்டு யானைகளை பார்க்காம நம்மளுடைய பயணம் நிறைவு பெறாது. கடைசியாக செக் போஸ்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னால் இந்த சாலையுடைய வலது புறத்தில் ஒரு அழகான யானை குடும்பத்தை இந்த இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பக்கத்தில் நிறைய மலை கிராமங்கள் இருக்கனால நிறைய பேர் 2 வீலர்லேயும் அங்கேருந்து இங்கே பயணப்படுவாங்க. நம்மளுடைய கார் ஏற்கனவே இதுக்கு பக்கத்தில் இருந்தனால நிறைய பேருக்கு நம்ம வார்னிங் கொடுத்து யானை கூட்டம் நிற்குது அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக சாலையை கடந்து போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியும் நம்ம பண்ணோம். இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில், இந்த திகழ் கலந்த இந்த நேரத்தில் ஒரு யானை கூட்டத்தை அதுவும் பக்கத்தில் பார்க்கறதுன்றது என்றைக்குமே நமக்கு சலிப்படைகிறதே கிடையாதுங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போது கிட்டத்தட்ட இந்த காடுகளை தாண்டிட்டோம் அப்படின்னே சொல்லுவேன். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ட்ராவலாக இருந்தது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். நான் இயற்கையாக மாறுவேன். Thank you so much and thanks for watching.